முருகாசரணம். வாசவி ஜெயந்தி வழிபாடு மங்கள வாழ்வு தரும். சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா, சித்ரா பௌர்ணமி போன்று பல்வேறு விசேஷங்கள் வருகின்றன. அந்த வகையில் வாசவி ஜெயந்தி விழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை தசமி திதியே வாசவி ஜெயந்தியாக போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட வாசவி ஜெயந்தி விழா மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. வாசவி ஜெயந்தி அன்று பெண்கள் குறிப்பாக நல்ல மணாளன் அமையவும் மற்றும் மாங்கல்ய பலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரதமிருந்து பார்வதி அம்மனை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகும். கலியுகத்தில் பக்தர்களின் துன்பம் தீர்க்க அன்னை மேற்கொண்ட அவதாரமே கன்னிகா பரமேஸ்வரி அவதாரம். அந்த அற்புத அவதாரம் நிகழ்ந்த நாளைத்தான் வாசவி ஜெயந்தியாக கடைபிடிக்கப்படுகிறது. விரதம் இருப்பது எப்படி? பொதுவாக ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் விரதமிருந்து கடவுளை வழிபடலாம். குறிப்பாக பெண்கள் வழிபட வேண்டிய இந்த விரத நாளில் காலையில் எழுந்து நீராடி விளக்கேற்ற வேண்டும். கன்னிகா பரமேஸ்வரி தாயாரின் திருவுருவப்படம் அல்லது ஏதேனும் அம்மனின் படத்துக்கு மலர் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்களை பாடி துதிக்கலாம். அன்று அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது விசேஷம். அன்றைய தினத்தில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குவது புண்ணியத்தை சேர்க்கும். இந்த வழிபாட்டுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக படைப்பது சிறப்பு. இந்த நன்னாளில் பெண்கள் சனி பகவானுக்கு வன்னி இலையால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். வாசவி தேவி வரலாறு. ஒரு ஊரில் விருப்பாச்சன் வாசம்பா என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். இவர்கள் குழந்தை செல்வம் வேண்டி இறைவனை விடாது வழிபட்டு வந்தனர். இறைவனை வழிபட்டதன் பயனாக இவர்களுக்கு குசும்பாம்பிகா என்ற பெயரில் பார்வதி தேவியும் சிரஷ்டி என்ற பெயரில் சமாதி மகரிஷியும் பிறந்தனர். குசும்பாம்பிகா அழகும் அறிவும் கொண்ட கன்னியாக வளர்ந்து நின்றாள். இந்த குசும்பாம்பிகா என்ற வாசவியின் அழகை கண்டு விஷ்ணுவர்தன் என்ற மன்னன் அவளை மணம் முடிக்க விரும்பினான். மன்னன் தனது விருப்பத்தை வாசவியின் பெற்றோரிடம் தெரிவிக்க அவர்களது குலப்படி அவளை மணமுடித்து தர இயலாது என்றும் தன் குலத்தவர்களை ஆலோசிக்க வேண்டும் என்று வாசவியின் தந்தை கூறிவிட்டார். ஊரில் உள்ள ஆலயத்தில் அவரது குலத்தவர்கள் 714 பேர் ஒன்று கூடினர். அவர்களில் 612 பேர் மன்னனின் விருப்பத்துக்கு சம்மதம் தெரிவித்தும் மீதமுள்ள 102 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கவே 612 பேரும் ஆலயத்தை விட்டு வெளியேறினர். தனது திருமணத்தில் இத்தனை குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை கண்ட வாசவி மனமுடைந்து தான் இப்புவியில் வாழக்கூடாது என்று எண்ணி அக்னி வளர்த்து அதில் குதித்து உயிர் நீத்தாள். தங்களால் தான் இந்த தவறு நிகழ்ந்தது என்று வருந்திய 102 பேர் அதே அக்னியில் உயிர் நீத்தனர். இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நாம் தானே என்று நினைத்த விஷ்ணுவர்த மன்னனும் உயிர் விட்டான். வாசவியாக பிறந்து வளர்ந்த அக்னியில் குதித்த பார்வதி தேவி அவர்களுக்கு காட்சி தந்து அருளினாள். அன்று முதல் மக்கள் பார்வதி தேவியை தங்கள் குல தெய்வமாக வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்ற பெயரில் வழிபட ஆரம்பித்தனர். தை அமாவாசைக்கு அடுத்து வரும் 2வது நாள் சுக்ல துவதிதை அன்று அக்னி குண்டத்தில் தேவி இறங்கியதால் அன்றைய தினத்தை அக்னி பிரவேச தினமாக கொண்டாடுகின்றனர். சித்திரை மாதத்தில் வரும் வளர்பிறை தசமி வாசவி ஜெயந்தியாக மக்கள் இன்றும் கொண்டாடி வருகின்றனர். விரத பலன்கள். வீட்டில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் உள்ள பெண் சாபங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும். திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமையும். திருமணமான பெண்களுக்கு அவர்களின் மாங்கல்யத்தின் பலம் கூடும். கணவனின் ஆயுள் விருத்தியாகும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நன்றி.